வணக்கம். ஷாயனமா. ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் பாதிக்குது. அடிக்கடி தொழிலில் தடை ஏற்பட்டுட்டே இருக்கு. செய்யும் தொழிலில் லாபம் குறைவாக இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் 10வது இடத்துல சூரிய பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக சம்பளம் வாங்குவதிலும் தடை இருக்கும். லாபம் வருவதிலும் தடை இருக்கும். ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த வேலையில் மற்றவர்கள் மூலமாக இடையூறு ஏற்பட்டு அதன் மூலமாக வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலையை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்தே தீரும். அதனால் ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பூர்வீகம், குடும்பம், தொழில் ஸ்தானம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு குடும்பத் தலைவருக்கு, குடும்பத் தலைவிக்கு இருக்கு. அவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நல்லா இருப்பாங்க. ஒரு ஆலமரம் இருக்கு, அரச மரம் இருக்கு. அப்போ அதை சுற்றி அதனுடைய வம்சாவளியினர் தான் இருப்பாங்க. யாரெல்லாம்? அந்த அரச மரமாகட்டும் ஆலமரமாகட்டும் அந்த இடத்துல நிறைய பறவைகள் கூடு கட்டி இருக்கும். அந்த கூடு களைஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பறவைகள் நிறைய அங்கே நிறைய கூடு கட்டி ஒரு கூட்டு குடும்பமாக அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு 2 பெரியவங்க பேசுவாங்க. ஒரு பெரியவர் உட்காந்துருப்பாரு, இன்னொரு பெரியவர் ஒரு 2 பேர் 4 பேர் 8 பேர் 10 பேர் 12 பேருங்கிற மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அந்த ஆலமரம் அரச மரத்தை சுற்றி நிறைய பேர் சேருவாங்க. இப்போ இவங்க எல்லாமே ஒரு தாயும் பிள்ளையுமா, மாமனும் மச்சானுமா, நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒரு நண்பர்களாக இப்படி தொடர்ந்து அவங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே பங்கெடுத்துக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் நல்ல முறையில் வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்தால் தான் அந்த குடும்பமானது நல்லா இருக்கும். குடும்பத் தலைவியின் பொறுப்பு நல்லபடியாக இருக்கும். இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சதா சர்வகாலமும் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதனால் நிம்மதியானது தானாக கிடைக்குமா? நிம்மதி அந்த இடத்துல இருக்காது. நிம்மதியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த யுகத்தில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் அந்த குடும்பத்தை வீட்டு வாடகை, படிப்பு செலவு, கடன் கட்டுறது, வண்டி டியூ கட்டுறது எதுவாக இருந்தாலுமே அதில் தான் சமாளிக்கக்கூடிய. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்குமே வண்டி இருக்கும், 4 பேர்த்துக்குமே ஃபோன் இருக்கு. எல்லாமே அத்தியாவசியமாக தேவையான விஷயங்களாக தான் இருக்கும். இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ 4 பேர் ஓடுனாதான் அந்த குடும்பத்தில் எல்லா விஷயங்களையுமே ரன் பண்ண முடியும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தை முக்கியமாக பாருங்கள். நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நீங்கள் சொந்தமாக ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு கடை வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் நன்மையை தருவார்களா, தீமையை தருவார்களா? அதில் சூரிய பகவானும் ராகுவும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும். எப்படி ஆயினும் உங்களுடைய ஜாதகம் தாங்க உங்களுக்கு பேசும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களானது நல்ல முறையில் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா பூர்வீகம் நல்லா இருக்கணும். பூர்வீக புண்ணியம் நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னாலே நிச்சயமாக உங்கள் தொழில் ஸ்தானமும் நிச்சயமான நல்லா இருக்கும். ஏன்னா ஒருவருடைய கர்ம வினை தான் அவர்களுக்கு ஜாதகமாக அமைகிறது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிறது போல போன பிறவியில் தப்பி பிழைச்சி இந்த பிறவி எடுத்து கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய எந்த கர்மத்தை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களோ அதே கர்மத்தை, எந்த கர்மத்துக்காக பயந்துட்டு அடுத்த பிறவிக்கு நம்ம வந்திருக்கோமோ அந்த கர்மத்தை இந்த பிறவியில் அனுபவிச்சு தான் ஆகணுங்க. நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன சில காரியங்களை நாம் எடுத்து செய்யும் பொழுது சில மற்றவர்களால் தடைகள் ஏற்படுதுன்னா அது அவர்களுடைய பூர்வ பாவ கர்மம். அவர்கள் செய்த கர்மத்தின் விளைவை அனுபவிக்க போகின்றார்கள் அப்படிங்கிறது அர்த்தம்.
நீங்க செய்யக்கூடிய காரண காரியங்களை நீங்க தடுத்து நிற்காம நீங்க நல்ல முறையில் நல்ல வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா. எப்படியாயினும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்மவினையின் அடிப்படையில தான் அந்த வம்சத்துல வர்றவங்க எல்லாருமே வருவாங்க. செய்த பாவமாக இருந்தாலும் சரி, செய்த புண்ணியமாக இருந்தாலும் சரி, அவருடைய வம்சத்தின் ஜீன் வழியில் தான் வருது ஒருத்தருக்கு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, எண்ணம் போலதான் அவரவருக்கு எல்லாமே அமையும். அதனால உங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானமானது நன்றாக இருக்கும் வழி என்ன, அப்படி இருக்கும் தொழில் சரியில்லை, தொடர்ந்து வேலையில நஷ்டம் ஏற்பட்டுன்றது, ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையும் தொடர்ந்து நீடிக்க மாட்டேங்குது, அடுத்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன செய்யறது, எந்த வழிபாடு செய்யறது, எந்த பூஜை முறைகளை செய்தால் என்னால் தொடர்ந்து ஒரு வேலையிலேயே நிலைத்திருக்க முடியும்? இப்படியெல்லாம் கேள்விக்கு பதில் உங்க ஜாதகத்துல தாங்க இருக்கு. உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீராம்.